புத்தகங்களெல்லாம் படிக்கும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எழுத்தாற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாரி புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி புத்தகங்கள்லாம் எழுதணும்னு ஆசை ஏதாவது இருக்குதா? இல்ல. சிறுகதையெல்லாம் எழுதியிருக்கேன். ஆனா எழுதி எழுதி எனக்குள்ள படிச்சு பார்த்துட்டு அத அப்படியே வச்சுக்குவேன் அலமாரியில. என்னன்னா, ஏன்னா நம்ம இது எப்படிங்கிற அந்த இப்போ ஒரு நான் சிறுகதை எழுதுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கும். ஆனா அது வந்து எழுத்தாளரா இருந்து அதை எழுதும்போது அது சரியான முறையில இருக்கும். எனக்கு வந்து எழுதணும்னு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா இந்த நடைமுறையில தான் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால வந்து என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இல்ல நம்ம பார்த்த சம்பவங்கள், கேட்ட சம்பவங்கள், இதையெல்லாம் வச்சு ஒரு சிறுகதையை இது பண்ணும்போது நார்மலா நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி சொல்லுவோமோ அதையே தான் அப்படியே நான் சிறுகதையா எழுதி வச்சிருக்கேன். அதை டிஸ்ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குதா எங்கேயாவது? நிச்சயமா இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா இது சரியான ஒரு நபர் கையில இருந்து அதை சரியா எடிட்டிங் பண்றதெல்லாம் பண்ணி பப்ளிஷ் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுவீங்க. சரி, இப்போ இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நீங்க எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க, நேயர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி அப்படின்றதா இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதே தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் எங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த தீபாவளி இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. இத்தனை வருஷம் நான் தீபாவளி கொண்டாடவே முடியாத சூழல்ல இருக்கும்போதெல்லாம் அந்த ஒரு நாளை மட்டும் ரொம்ப என்ன சொல்றது, ஊரெல்லாம் கொண்டாடும் போது ஏதோ ஒரு இதை வந்து நாம இழந்துட்டோம்னு மட்டும் அந்த ஒரு நாள் என் மனசு சொல்லிட்டே இருக்கும். அதை என்னால மறக்க முடியாது அந்த தீபாவளி. உங்களுடைய தலை தீபாவளி அனுபவங்களை எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஐயோ, அருமையான ஒரு கேள்வி. தலை தீபாவளி, தலைன்னு ஒண்ணு இருந்தா தானே தீபாவளி. பிரகாஷ்ன்ற ஒரு தலை இருக்கு இல்லையா? ஆமா. நிச்சயமா தலை தீபாவளின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா, வறுமையிலே தான் வாடணும், இருந்தாலும் ரொம்ப சந்தோஷங்களை பகிர்ந்துகிட்டோம் நிறைய. அதனால வந்து எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தீபாவளி. அன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து என்ன சொல்றது, ஒரு பார்க்கில் உட்காந்து அந்த அனுபவம் மறக்க முடியாது. அந்த ஒரு முதல் தீபாவளியை வந்து என்ன சொல்றது, ஏழ்மை வறுமையோட செலிப்ரேட் பண்ணோம், ஆனா மன நிறைவோட செலிப்ரேட் பண்ணோம். அப்ப வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம் உங்ககிட்ட, நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அவர் என்ன வாங்கி தந்தாரு உங்களுக்கு? அவர் வந்து எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாரு. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? இன்னும் வச்சிருக்கேன். அதை என்னைக்குமே அப்பப்ப எடுத்து எங்க திருமண நாள் அன்னைக்கு அந்த புடவை கட்டிக்குவேன். சரி, இப்போ அவரோட கிஃப்டை பத்தி எல்லாம் அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களோட அந்த திருமண நாள் அன்னத்தன்னைக்கு, அந்த மேரேஜ் டே அன்னத்தை இதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அதாவது எங்க திருமண நாள் மறக்கவே முடியாது. நீங்க தில்லாலங்கடி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து உங்க திருமணம் எப்படி நடந்ததுன்னு உங்க குழந்தைக்கு சொல்லணும்னா நிறைய எங்க திருமணமா சேசிங்கு, ரன்னிங்கு, ஃபைட்டிங்கு, ஷூட்டிங்கு எல்லாம் நடந்துங்கிற மாதிரி தான் எங்கள் திருமண நாளும் நடந்தது. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, நிறைய என்ன சொல்றது, ஆதங்கம், கோபங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி எங்கள் திருமணம் நடந்தது. மறக்க முடியாத நாட்கள் அதுவும் ஒரு நாள். ரேபிட் ஃபயர் क्वेश्चंस மாதிரி கேட்கலாமா? ஒரு சொல்ல நாங்கள் சொல்லுவோம், நீங்க வந்து அதுல ஒரு மீனிங் சொல்லணும். சரிங்களா? பிரகாஷ். பிரகாஷ். நான் நடந்து போகும் பாதைகள் எல்லாம் முட்களாக இருந்தது என்று நினைத்தேன். ஆனால் பிரகாஷ் என்ற ரோஜா மலர் பூத்ததனால் என் பாதையெங்கும் பூத்தெருவாக இருந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த கேள்வி, உங்க குழந்தை. அப்பா, சத்தியமாங்க, ஒரு பெண்ணா பிறக்கிறது உன்னுடைய உச்சக்கட்டம் தாய்மைங்கிற அந்த உணர்வு தான். அவன் பண்ற சேட்டைகள்ல அது வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது அனீசியா ஒரு மாதிரி லஜ்ஜையா தெரியும். ஆனா உண்மையிலே அது ஒரு சுகமான ஒரு இதுதான் சொல்லணும். என்னன்னு கேட்டா, பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஆலை சங்கு உதிச்சுன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு ஒரு மாதிரியா புதுசா கேட்குறவங்களுக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தினம் அது பக்கத்துல இருந்து பழகினவங்களுக்கு அது ஒரு நேரம் காட்டியா கூட இருக்கும். ஓ, மணி விளவாச்சான். அந்த மாதிரி அந்த குழந்தை அழுகிறது வந்து உண்மையிலே சோர்ந்து போயிட்டேன்னா அது ஒரு எனக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்ட்ன்னு தான் சொல்லணும் அது. அதனால அந்த வார்த்தைகளே இல்லை வர்ணிப்பதற்கு. அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து தேனை குடிச்சவங்கிட்ட தான் கேட்கணும் அதனுடைய ருசி எப்படின்னு. சரி, அடுத்ததா பரதம். பரதம் நல்ல ஒரு எக்ஸசைஸ், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மெடிடேஷன், பார்க்கும் கண்களுக்கெல்லாம் பரவசம். நிச்சயமா பரதத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருதலை காதல்.
ஒரு தலை காதல். இது பர்சனல் கொஸ்டின். சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நிறைய எனக்கும் அந்த அனுபவம் இருந்தது. ஒரு தலை காதல். சரி, அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுங்க. அதாவது நான் வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது, நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சிட்டு இருக்கேன் அந்த ஒரு தலை காதலை பத்தி. அது ஒரு ரணம், தினம் தினம் செல்லரித்து கொண்டு இருக்கும் பூச்சி போல, அது ஒரு புத்தகத்தையே பாழ்படுத்தும் செல் போல அது. அதனாலதான் இங்க ஜீவா அப்படி இருக்காரு. அப்படியா? ரைட். சரி, இப்போ ரேபிட் ஃபயர்ல அடுத்ததா தொலைக்காட்சி. தொலைக்காட்சின்னா நான் நிச்சயமா இப்போ செய்தி வாசிக்கிற லோட்டஸ் தொலைக்காட்சி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா இத்தனை இதுல பாத்தீங்கன்னா திருநங்கைகள் நிறைய பாட்டு பாடுவாங்க, படத்துல நடிச்சிருக்காங்க, சின்ன திரையில வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா நியூஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 திசைகளையும் கொண்டு வர செய்திகளை தான் நியூஸ்ன்னு நாம் சொல்றோம். அதை வந்து பொறுமையா அந்த 1/2 மணி நேரம் மக்களோட எண்ணத்துல போய் பதியிற மாதிரி அதை தெளிவா உச்சரிக்கிற ஒரு பொறுப்பான ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜாப் அப்படின்னு சொன்னா அது நியூஸ்ன்னு தான் சொல்லணும். அதுல வந்து லோட்டஸ் தொலைக்காட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ், நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல போகும்போது இந்த அக்கா தான் செய்தி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காலரை தூக்கி விட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு இதுல தான் இருக்கோம். ஒரு கேலி சித்திரமாவோ இல்லை ஒரு வேடிக்கை சித்திரமாவோ இல்லாம ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த லோட்டஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, இப்போ அதுக்கு அடுத்ததா ஆல் இந்தியா ரேடியோ. மகாகவி பாரதியின் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னார். நிச்சயமா இன்னைக்கு காற்று மூலமா எல்லார் காதலையும் தேன் அள்ளி அள்ளி ஊத்துற ஒரு பங்கு ஆல் இந்தியா ரேடியோவுக்கு மட்டும்தான். ஏன்னா இதுக்கு நேரங்காலம் கிடையாது. இதை வந்து எங்கேயும் என்ன சொல்றது ஒரு இடத்துல அடக்கி வைக்கணுங்கிறது கிடையாது. இது கையளவுக்கு கூட இன்னைக்கு வந்துருச்சு ரேடியோ. இன்னைக்கு அழகா காதுல வச்சு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் மலை மேல இருந்தாலும் கூட கேட்குற அளவுக்கு ஆல் இண்டியா ரேடியோ. இதுக்கு இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க. இது வந்து என்ன சொல்றது அசரீரி, இது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரி இது என்ன அந்த வளிமண்டலத்துல எல்லாம் இந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது ஆல் இண்டியா ரேடியோ. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து டிவியில உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தொலைக்காட்சியில. இப்போ வானொலியில ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க, என்ன வானொலியில சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வரப்பிரசாதம். எத்தனையோ முகம் தெரியாத நபர்களுடைய குரல் பதிவு செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட சுப்ரபாதம் இன்னைக்கு அவங்க இல்லை. உருவங்கும் போது மீடியாவில் அங்கே பங்கு இருக்கும். ஆனால் இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் குரலினுடைய பங்கு இருக்கும். நிச்சயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்க குரல் உங்ககிட்ட நிறைய மற்ற பெரிய பெரிய நபர்கள், சங்கீத வித்வான்கள், பண்டிதர்கள், அரசியல்வாதிகள், இப்படி எத்தனையோ பேரோட குரல் எல்லாம் இன்னைக்கு பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. நடிகர்கள், நடிகைகள், இவங்களோட குரல் எல்லாம் இன்னைக்கு காலம் கடந்து போனாலும் இன்னைக்கு அதை ஒரு பதிவா இன்னைக்கு நாம கேட்க முடியும். கண்டிப்பா நம்ம உட்காந்துருக்க இந்த அரங்கு கூட மிகப்பெரிய விஐபிகளை சந்தித்த அரங்கு, இசை மேதைகள், எல்லா கலை அரசியல் பிரமுகர்கள். நிச்சயமா நிச்சயமா அதுல முக்கிய பங்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு உண்டு. அதுல நான் ஒரு நபரா வந்திருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா அது என்ன சொல்றது, எல்லாரை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்தாரையெல்லாம் தாங்கிறது வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்றோம். இப்ப என்னன்னா சின்ன வயசுல எல்லாம் வந்து நாங்களும் நம்ம ரேடியோவில் எல்லாம் நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம். சின்ன வயசுல எனக்கு பர்சனலா என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது தாளாட்டும் போது ரேடியோல பாடுற பாட்டு நமக்காக தான் பாடுது போல இருக்கு சின்ன குழந்தையில அப்படின்னு நினைச்சது உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நம்ம ரேடியோவுக்கும் உங்களுக்கும் டச்சிங்கா இருந்த பாட்டெல்லாம்? நிச்சயமா. என்ன சொல்றதுன்னா, நாங்க குழந்தைகளா இருக்கும்போது சாயங்கால நேரம் ஆயிடுச்சுன்னா வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அப்போ ஸ்கூல் விட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவோம், எங்கேயோ ரேடியோ வச்சிருப்பாங்க. அந்த ஒளியும் மொழியும் அந்த பாடல்கள்லாம் கேட்கறதுக்காகவே 10 பேர் போயிடுவோம். அங்க வேளாண்மை செய்திகள் ஓடுனா கூட அதை நாங்க நிச்சயமா கேட்டுட்டு இருப்போம். ஏன்னு கேட்டா அதுல இருந்து வர்ற அந்த வாசகங்கள், வார்த்தைகள், அதெல்லாம் கூட இன்னைக்கு என்ன ஒரு செய்தி. பகவத்கீதை ரொம்ப அழகா ஒரு வாசகம் சொல்லியிருக்கு, சதா நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ இறுதியில் அதுவாகவே ஆகிறாய்னு. அந்த மாதிரி அந்த ஆல் இண்டியா ரேடியோல அந்த குரல் வளம்,
அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்பு, இதை அனுதினமும் கேட்டு 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 இன்னைக்கு நான் ஒரு செய்தி வாசிப்பாளரா கூட இயற்கை என்னைய பிரமாணப்படுத்தி இருக்கலாம். ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், யாராவது கூட சம்மந்தப்பட்டு இருக்கும் அந்த விஷயங்கள். இந்த பாட்டு விடும்போது நமக்கு யாராவது கூட பேசினதோ பழகுனதோ நடந்ததோ அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு அதுக்கான ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க. புது சாங்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். காதலன் படத்துல இருந்து முதல்ல என் பெண்மை அங்கீகரிச்சு ஒருத்தரோட லவ் பண்ணாரு. இன்ன வரைக்கும் அந்த பாட்டு கேட்டா நிச்சயமா அவருடைய முகம் வந்து போகும். சரி, சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற மாதிரி சில காலங்களில் சில மனிதர்கள் நம்ம நினைவுல நின்றுட்டு போயிடுறாங்க. அதை திரும்பி பார்க்க வைக்கிற சம்பவமா முக்கிய பங்கு இந்த பாடல்களுக்கு இருக்கு. அது என்ன பாடல்? காதலன்ல அத என்ன விளையாடி. சரி, அருமை. சரி, இது வரைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போவில் வந்து ஒரு அருமையாக இந்த தீபாவளி திருநாளில் சும்மா கலன்னு பேசுனீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நம்ம நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம நேர்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தீபாவளி அன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து தான். இது ஒரு பெரிய மாற்றம்லாம் சொல்ல முடியாது, நிச்சயமாக அவங்களால மாற்றிக்க முடியும். திருநங்கையாக பிறந்துட்டா அது ஒரு சாபமாக இதாக நினைக்காம அவங்கள ஒதுக்காமல் முதல்ல பெற்றவர்கள் வந்து அதை என்னவா இருந்தாலும் தன் குழந்தைன்னு ஏற்றுக்கிற மனோபாவம் வேணும். ஏன்னா வீதியில் விட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் நிறையா மாறுதல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த நிலைமை மாறணும்னா முதல்ல வந்து பெற்றோர்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, சமூகத்தில் வந்து வேறு ஒன்றும் கேட்கல. சமுதாயத்தில் திருநங்கைகள் கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அக்செப்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தம். இது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது மீடியான்ட்டு இல்லை, எல்லா துறைகளுமே வந்து அவங்களுக்கு உண்டான திறமைகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நாம் வரவேற்கணும். அதில் முக்கியமான பங்கு ஆல் இண்டியா ரேடியோவும் லோட்டஸ் தொலைக்காட்சியும் செஞ்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து வெளியே வரணும். அவங்க திறமைகளுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள, ஒரு சமூகமே அதில் இருக்குது, அது உள்ளே முடங்கி இருக்குது. பெண்கள் சமூகமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த திருநங்கைகள் சமூகமும் ஒரு காலகட்டத்தின் மேலே எல்லா இடத்துலையும் பரவி இருப்பாங்க. நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரம் போல. ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ கருத்துக்கள் வந்து தேவையான கருத்துக்களும் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி ரொம்ப கலகலப்பாக இருந்தது. ஸோ அந்த குறிப்பாக வடிவேல் காமெடி அதை ஒரே ஒரு முறை மட்டும் எங்களுக்கு நிறைவாக பண்ணி காமிக்கணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. என்னை வச்சு காமெடி இல்லை, உங்களை வச்சு காமெடி பண்ணுறது இல்லை, காமெடி வச்சு காமெடி பண்ணோம். அம்பாள் எந்த காலத்துலடா பேசுனா சொல்லிட்டு ரொம்ப நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பான ஆல் இண்டியா ரேடியோ கேட்கும் நேயர்களுக்கு திருநங்கை பத்மின் உங்கள் சகோதரியாக இருந்து இந்த தீபாவளியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு விளக்கு 1000 விளக்கேத்துன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் மனசில் இருக்கிற இந்த பூரிப்பு சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். கடவுளோட அருள் நமக்கு என்றைக்கும் உண்டு. நாடு உயரட்டும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்னு சொல்லி நாம் எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருப்போங்கிறத இந்த தீபாவளி மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சியை கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உண்மையான அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவில் இந்தியாவின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் பத்மினி அவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைச்சதில் நாங்கள் ரொம்பவே பெருமையாக கருதுகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.